அதிமுகவை பொறுத்தவரையில் மக்களை இந்த தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். பாமகவை பொறுத்தவரையிலும் அன்புமணி மக்கள் உரிமை மீட்பு பயணம் என்ற பயணம் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். தேமுதிகவை பொறுத்தவரையிலும் தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உள்ளம் தேடி இல்லம் நாடி என்ற தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். ஒவ்வொரு கட்சியும் பாமக பொறுத்தவரையிலும் அன்புமணி தவிர பிரச்சார பயணம் மேற்கொண்டு தொடங்கப்பட்டு ஒவ்வொரு மாவட்ட வாரியாக தொகுதி வாரியாக பிரச்சாரம் 100 நாட்கள் பிரச்சார அடிப்படையில் மேற்கொண்டு வருகிறார். இப்படியாக நாம் தமிழர் சீமானை பொறுத்தவரையில் அவர் பல்வேறு பொதுக்கூட்டங்கள் நடத்தி அதன் மூலமாக அவர் அந்த பிரச்சார பயணத்தை பண்ணியிருக்கிறார். இப்படி ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் இதுவரை இல்லாத வகையில் ஒரு புதிய ஒரு முயற்சியாக தான் ஒரு நடைமுறையாக தான் பார்க்கப்படுது என்றால் தேர்தல் வரக்கூடிய ஒரு 3 மாதங்களுக்கு முன்புதான் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தேர்தல் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்துவார்கள். ஆனால் இந்த முறைதான் கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதங்களுக்கு முன்பாக ஒவ்வொரு கட்சியும் 2026 சட்டமன்ற தேர்தலை மையப்படுத்தி முன்னிறுத்தி தேர்தல் பிரச்சாரத்தை தீவிரமாக முன்னெடுக்க தொடங்கி இருக்கிறார்கள். இது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் 4 முனை போட்டி திமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி, நாம் தமிழர் மற்றும் தற்போது புதியதாக உதயமாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் என 4 முனை போட்டி காணப்படுகிறது. இதன் காரணமாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு புது களத்தை சந்திக்கின்றது. அதனுடைய முடிவு என்னவாக இருக்கும் என்பதையும் கூடுதல் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி இருப்பது என்பது மாற்று கருத்து இல்லை. அதே போன்று கூட்டணி அமைக்கக்கூடிய வியூகங்களும் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. திமுக தலைமையிலான கூட்டணி என்பது உறுதியாக இருக்கிறது. அதிமுக பொறுத்தவரையில் பாஜக அதிமுக மட்டுமே தற்போது கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். மற்ற கட்சிகள் கூட்டணிக்கு இன்னும் அதிகப்படியான கூட்டணிக்கு அதிமுக இணையவில்லை. நாம் தமிழ் வழக்கம் போல அவர் தனித்து களம் காண்கிறார்கள். பாமக மற்றும் தேமுதிக பொறுத்தவரையில் அவர் நிலைப்பாடு என்ன என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. தமிழக வெற்றி கழகத்தின் வருகைக்கு பிறகு மற்ற கூட்டணி அமைக்கக்கூடிய கட்சிகளுக்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு மிக முக்கியமான வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் விஜயை பொறுத்தவரையில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு நாங்கள் தருவோம் என்று சொன்னாலும் கூட தற்போது வரையிலும் தமிழக வெற்றி கழகத்தோடு யாரும் கூட்டணி வைக்க முன்வரவில்லை. விஜயை நம்பி தமிழக வெற்றி கழகத்தை நம்பி கூட்டணி வைக்கலாமா என்ற ஒரு சந்தேகத்தின் கேள்வியின் அடிப்படையில் தற்போது வரையில் யாரும் கூட்டணி அமைக்க முன்வரவில்லை. அதனால் தமிழக வெற்றி கழகத்தோடு யார் கூட்டணி அமைக்க போகிறார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கிறது. அதிமுக பொறுத்தவரையிலும் பன்னீர்செல்வம் அவர் என்டிஏ கூட்டணி இருந்து விலகி இருக்கிறார். செங்கோட்டையிலும் அதிருப்தியில் இருக்கின்றார். அதிமுகவில் தான் இருக்கின்றார், ஆனால் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கின்றார். அதே போன்று டிடிவி தினகரன், சசிகலா உள்ளிட்டோரும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து அவர்களுடைய திட்டங்களை வகுத்து வருகிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருக்கக்கூடிய கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் என்று டிடிவி தினகரன் உறுதியாக தெரிவித்துவிட்டார். நாங்கள் அனைவரும் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைக்கும் என்றும் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். அப்படியானால் அவர் யாருடன் கூட்டணி சேரப் போகிறார்? ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்தோடு ஒரு கூட்டணி அமைக்கப் போகிறாரா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இப்படிப்பட்ட அரசியல் வியூகத்தெல்லாம் தனிப்பட்ட முறையில் தங்கள் கட்சியை வலுப்படுத்துவதற்காகவும் கட்சியினுடைய செயல் திட்டங்கள் மக்களை சென்றடைவதற்காகவும் தலைவர்கள் ஒவ்வொரு கட்சியின் தலைவர்களும் மக்களை நேரடியாக சந்தித்து அவர்கள் பேசி வருகிறார்கள். அதன் மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடியதான் இந்த வார இறுதி அரசியல் பிரச்சாரம் மேற்கொண்டு வரக்கூடிய விஜயனுடைய தேர்தல் பிரச்சாரம் என்பது பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டருக்கு முன்பாகவே அவர் விஜய் வந்துவிட்டார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் மக்களை சந்தித்து மக்கள் மத்தியில் உரையாற்ற இருக்கின்றார்.